ஒரு பிசினஸ் மேன்னா உடனே முடிவு எடுக்க முடியாது. எல்லாத்தையும் கரெக்டா கால்குலேட் பண்ணணும். ஏன்டா இப்படி பண்ற? நீ ஒன்னும் அவனை விட வேண்டாம். அம்மா நானே கூட்டு போறேம்மா. அது உங்களுக்காக தான். எனக்காகவா? இல்ல அப்பாவுக்காக. அதான் அவர் சொல்றாருல, அப்பா சொல்றாருல, நான் கூட்டு போறேன். பா என்னப்பா அவன் புதுசா உன் பேச்செல்லாம் கேக்குறான்? என்ன இங்க சீரியஸ் டிஸ்கஷன்? சீரியஸ்லாம் ஒண்ணும் இல்ல. கிறிஷ மனோஜ் ஸ்கூலுக்கு கூட்டு போறான். யாரு மனோஜா? அதிசயமா இருக்கு. நீ எங்கடா பெட்டியோட கிளம்பிட்ட? நான் தான் சொன்னேன்லம்மா, கோவால ஒரு ஃபுட் காம்படிஷன்ல எங்க ரெஸ்டாரண்ட் செலக்ட் ஆயிருக்குன்னு. இப்பதான் கிளம்புறியா? ஆமாப்பா, 11 மணிக்கு ஃபிளைட். தனியாவா போற? இல்லம்மா, நீத்து வராங்க. ஸ்ருதி நீ கூட போலையா? அவங்க ரெஸ்டாரண்ட் தான் ஆண்டி செலக்ட் ஆயிருக்கு, நான் ஏன் போகணும்? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டியா நீ கூட போகணும்ல. எனக்கு இங்க ஏன் ரெஸ்டாரண்ட பார்க்கவே டைம் இல்ல ஆண்டி. இருந்தாலும் இவன் தனியா எப்படி? அம்மா நான் என்ன சின்ன பையனா? அதுக்கு இல்லடா, அந்த நீத்து பொண்ணு வேற வரான்னு சொல்ற. ஸ்ருதி நீயும் கூட போனதா நல்லது. அம்மா ஆல்ரெடி அவ வேற கான்ல இருக்கா. நீங்க வேற ஏதாவது சொல்லி இன்னும் அவளை ஏத்தி விட்டுறாதீங்க. ஸ்ருதி என்ன இருந்தாலும் மத்த பொண்ணுங்களெல்லாம் நம்ப முடியாதுமா. ஆண்டி எனக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ரவிய பத்தி தெரியும். அவன் எங்க போனாலும் கரெக்டா தான் இருப்பான். விஜயா, உன் பசங்களை பத்தி உனக்கு தெரியறதை விட அவ புருஷனை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ தேவையில்லாம பேசாத. அம்மா அப்பா பக்கத்துல வாங்க. ஏடா பா, ஒரு பெரிய காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா வெற்றி உனக்கு தான். உன் சமையல யாராவது குறை சொல்ல முடியுமா? கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. வாழ்த்துக்கள் ரவி. தேங்க்ஸ் அண்ணி. ஆல் தி பெஸ்ட் ரவி. தேங்க்ஸ் அண்ணி. ஆல் தி பெஸ்ட் ரா. ஓகே தேங்க் யூ. பாத்து போயிட்டு வா. டேக் கேர். டேய் ரவி, நான் உன்னை ஏர்போர்ட்ல விட்டுறேன். வரேன் பா. மீனா வரேன். சரிங்க. வரேன். பார்த்து போங்க. டேய் ரவி, ஆல் தி பெஸ்ட்ரா. நல்லா பண்ணு. தேங்க்ஸ்டா. சரி. டேய் பிரஷ், வாடா. கிரிஷ். கிறிஷ், நான் கூட்டு போறேன். நீ வரியா? ஆமா நானும் வரேன். வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. வாடா வா. விஜயா, மனோஜ் ரோகிணி கூட கிறிஸ் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான். நீயே அவங்களோட பாசமா பழகிக்க. அப்பதான் அவனுக்கு அம்மா இல்லாத குறை போகும். நான் எதுக்குங்க பாசம் காட்டணும்? ஊரா விட்டு பிள்ளைங்களை ஊட்டி வளர்க்கறதுக்கு இதோ அவளுக்கு தான் வரும். இவகிட்ட பேசணும் பாரு. மீனா, இந்த மனோஜ் இந்த பையன் கூட பழக ஆரம்பிச்சிட்டான். இப்படியே விட்டோம்னா அவன் இங்கேயே தங்கிடுவான். அவனை சீக்கிரம் வீட்டை விட்டு விரட்டணும். ஆண்டி எதுக்கோ பிளான் போடுற மாதிரி தெரியலையே. அவங்க யோசிக்கிறாங்க. ஐடியா. அவங்களுக்கு ஏதோ ஐடியா வந்துருச்சு போல.